இப்போ பாருங்கள் பச்சரிசி, இந்த பச்சரிசி ஒரு 6 அழாக்கு எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி புழுங்கல் அரிசியுமே ரேஷன் அரிசி தான், அதுவுமே வந்து ஒரு 6 அழாக்கு அதிலேயே அளந்து எடுத்தாச்சு. 100 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கிறேன். அதே மாதிரி உளுந்து உளுந்து வந்து ஒரு 3/4 அழாக்கு போதும். பொங்கி வர உளுந்தாக இருந்தால் அரை அழாக்கு உளுந்தே போதும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. உளுந்து அரிசி எல்லாமே தனித்தனியாக ஆட்டிடுங்க. ஜவ்வரிசியும் வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துருங்க. கடைசியாக ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு வடித்த சாதம் ஆறினது அதை சேர்த்து நல்லா மையாக ஆட்டி எடுத்துருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த சாதம் சேர்த்து ஆட்டும் போது அதில் ஒட்டியிருக்கிற உளுந்து அரிசி மாவு எல்லாமே சேர்த்து வடித்து கிரைண்டரில் அதிகம் மாவு ஒட்டியிருக்காது. உப்பு சேர்த்து கலந்து ஒரு நைட் விட்டுருங்க. இல்லை 8 மணி நேரம் புளிக்க விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம சாயந்தரம் ஆட்டி வச்சோம். மறுநாள் காலையில் மாவு எவ்வளோ நல்லா பொங்கி வந்திருக்குது. இப்போ இது வந்து இட்லிக்கு தனியாக எடுத்தாச்சு. மாவில் கொஞ்சமாக தண்ணி கலந்து தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இப்போ ஊற்றும் போதே நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு 8 நிமிஷம் போல் 8லேருந்து 10 நிமிஷம் போல் ஸ்டீம் பண்ணுங்கள். தட்டில் அதிகம் ஒட்டாது, ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும், நல்லா பஞ்சு போல் இருக்கும். ஒரு நாள் முழுக்க இருந்தாலுமே இந்த சாஃப்ட்னஸ் வந்து குறையாது.